ஆக்ஷன். ஓ! அது ரொம்ப பெருசா இருக்கு. வெறும் 12 இன்ச்சு. இது எப்பவும் இருக்கிறது தான் பேபி. காட்! யார்டா இந்த லூசு பையன்? நீதான், நீதான். எதனால என் இடத்துக்கு வந்த? ஏன்? இதெல்லாம் என்னடா குப்பையாட்டம்? ஏலியன்ஸு, ஃபிஷிங் போல்ஸு, எவனாவது அவ்வளோ பெரிய சுறா மீனை பார்த்துருக்கானா? இந்த எல்லா பொருளும் வெளியே போகணும். ஏன்டா இந்த பிசினஸ்க்கு வந்த? முட்டாக்கு. ஆ, அந்த சொத்துக்காகவா? எதுக்கு? ஏன் என்ன எளவு? இதுதான் என்னோட கலையே. செக்யூரிட்டி. பாருடா திமிரு புடிச்ச லூஸ் குதி. இப்ப நான் உன்னை வாங்கிட்டேன். இது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். நாங்க இந்த இடத்த மாத்தி அமைக்க போறோம். நான் உன்னை பணக்காரனா மாத்த போறேன். நீங்க தான் டாமி யூனிவர்சிட்டியா? ஆனா நான் நினைச்சது என்னன்னா நீங்க ஒரு தெரியாதான் சொல்றேன். நாங்க இந்த இடத்துல சில மாற்றத்தை கொண்டு வந்து உண்மையாவே பணத்தை சம்பாதிக்க போறோம். ஆக்சுவலி நீ எப்பவாச்சும் இத ஆனா யோசிச்சிருக்கியா? நமக்கு முதல்ல சில அழகான பொண்ணுங்க யா தேவைப்படுறாங்க. பொண்ணுக்கு சரிதான். ஆனா நீயும் நல்லா வாவ். இந்த பணக்காரனை மாத்துறேன்னு சொன்னதுல இருந்து இப்ப சந்தோஷமா இருக்க போல. படம் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டீவ்? அதாவது கேண்டி நல்லா பண்றா. ஆனா அந்த புது பொண்ணு இருக்கிறாளே அடங்க மாட்டேங்கிறா. நான் லைட்ஸை செக் பண்றதுக்குள்ள அவ பாதி நடிகர்களையும் பட குழுவினர்களையும் பார்த்துட்டான். அதை விட நம்ம நாளைக்கு ஒரு போட் சீன் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம். போட் சீனா? என்னடா போட் சீனு? ஒரு மீன் பிடிக்கிறவன் கடலுக்கு போய் தூண்டில போட்டு அப்போ ஒரு ராட்சச சுறா வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் ராட்சச சுறாலாம் இல்லன்னு. அட கடவுளே. நான் சொல்லிட்டேன் எந்த ராட்சச சுறாவும் இல்லன்னு. கேமராஸை எடுத்துட்டு அவனோட ஹோல்ஸ்குள்ள வரது மட்டும் எடு. சரி சரி. ஹே டாமி, ஒரு வாட்டி தான் பண்ணி பாப்போம். பிரிண்ட் பண்ணியாச்சா? அது சரி. ஆனா யாருமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதாவது என்னன்னா அவங்களுக்கு சுத்தமா யோசிக்கவே மாட்டேங்கிறானுங்க. அத பத்தி நீ கவலைப்பட வேணாம். டிஸ்ட்ரிபியூட் பண்ண என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு. ஆமா. யா. அப்படிதான். சரி, இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? ஷூ, அமைதியா இரு. அதாவது அந்த காமவெறி பிடிச்சவன் ஒரு என்கவுண்டர் மூலமா வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட நினைப்புல ஒரு மிகப்பெரிய மலையை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு இருக்கிற உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி எனக்கு பிடிச்ச அத சீன்ஸ் பத்தி கவலையே படலையே. நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டே இருங்க. அப்படிதான். இதோ போன்ல நமக்கு ஒரு லீகல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. வேகம் வேகம். காங்கிரஸ்மேன் அலெக்ஸ் பிரப் இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரீ எலெக்ஷன்ல குதிக்க போறான். மக்களோட நிறைய ஓட்டு அவனுக்கு தான் விழ போகுது. ரூமர்ஸ் என்னன்னா அவன் சில விஷயத்தை தடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. அவங்க எல்லாரோட கண்ணுமே இந்த நேஷன் கிரேட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மேலதான். நல்லது. அப்படிதான். ஏன்டி? வேகம் உனக்கு தப்பு வேகம். தெரியல. நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா? அப்படிதான். நல்லா பண்ணு. யா நல்லா பண்ணு. யா யா. இன்னும் உள்ள. இன்னும் உள்ள. அப்படியேதான். தயவு செஞ்சு நீ இதை எடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லு. இதை நீங்க கொஞ்சம் அதாவது அவகிட்ட சொல்ல முடியுமா? ஏய், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீ வேணும்னா ஷூட் முடிஞ்சதும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போ. ஒருவேளை அவ சரியா போனா நீ பண்ண வேண்டியதை பண்ணிடு. உங்ககிட்ட கேமரா இருக்கா? இருக்கு. இவன்கிட்ட ஒரு கேமரா கொடு. என்ன மன்னிச்சிடு. என்னால இதை ஓ பண்ண கம் ஆன் முடியாது. டார்லிங். அவனோட ஸ்பெர்ம் எடுத்து உன்னோட ஹோல்ல வச்சுக்கோ. இந்த விஷயத்தை ஏன் உன்னால ஃபீல் பண்ண முடியல? ஆனா ஸ்டீவி எப்படி இருக்கா என் ஸ்டார் அட டைரக்டர்? கடவுளே, இந்த மாதிரி அவுத்து போட்டு குத்துற காட்சியும் தூக்கி போட்டு குத்துற காட்சியும் எடுக்கிறதுக்குள்ள போராட்டமா இருக்கு. அப்புறம் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றான் அவங்க 4 வீடியோ வெளியோட போறாங்க. ஹானி, அந்த அனகொண்டாவை ஷாட்ல தெரியற மாதிரி உள்ள விடு. அவன் 1 மணி நேரத்துக்கு 1 விட அதிகமா சம்பளம் வாங்குவான். மன்னிச்சிடு ஸ்டீவி. நான் யோசிச்சது என்னன்னா நம்ம இந்த விஷயத்தை மிக பெருசா லான்ச்ல ப்ரோமோட் பண்ணணும். நல்லா சிட்டிக்குள்ள உண்மையாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதாவது முன்னெல்லாம் ஒரு ஈவென்ட் ஆடம்பரமா நடத்துவாங்க. ஸ்டார்ஸ், லிமோஸ், நைட்ல வானத்துல தெரியற சர்ச் லைட்ஸ். சர்ச் லைட். அதேதான். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதேதான். அப்புறம் நம்பர்ஸ், நிறைய லிமோஸ், அப்புறம் பிரீமியமா. ஓ அதேதான் மேம். அப்படியேதான். அப்புறம் பிரஸ் இருப்பாங்க, எக்கச்சக்க லைட்ஸ் இருக்கும். கொய்யால இதை போட்டதும் மொத்த ஊரும் இனிமே இந்த பில்டிங் தானே பாப்பீங்க. நேற்று எவனும் தூங்க மாட்டேங்கிறான்.